வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான டேஸ்டான தேங்காய் பால் குஸ்கா செய்யலாம். நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருந்தேன். அது காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் இந்த மாதிரி மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு தோல் உரித்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து இதெல்லாம் வதக்கிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக புதினா மல்லி, 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதில் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் காரத்துக்காக வரமிளகாத்தூளும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த நேரத்தில் இதில் தேங்காய் பால் 2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொதிக்கட்டும்னு வெயிட் பண்ணலாம். இப்போ கொதிக்குது. இந்த நேரத்தில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி வச்சிடலாம். இது வேகட்டும், கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ இது மேலே கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கிட்டு வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நல்லா பொலன்னு ஒரு தேங்காய் பால் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இது பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கோ இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ மதியம் லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம். மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. நல்ல பொலன்னு தேங்காய் பால் குஸ்கா. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தாவும் முட்டையை இந்த மாதிரி வறுத்தும் கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக மேட்சிங்காக இருக்கும் இந்த காம்போ. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.